கிராம மக்களின் பிரார்த்தனைகளுக்கு பிறகு பைரவி கிராமத்திற்கு வருகிறார். கிராம மக்கள் பைரவியை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கிறார்கள். பைரவி கிராமத்திற்கு வந்தவுடன் தனது சக்திகளால் கிராமத்தில் என்ன நடந்தது என்பதை அவள் அறிந்து கொள்கிறாள். இதற்கு பிறகு பைரவி திருப்பதியின் சமாதிக்கு வருகிறார். பைரவி சமாதிக்கு அருகில் அடியெடுத்து வைத்தவுடன் அந்த இடம் மர்மமாக எரியத் தொடங்குகிறது. பைரவி சந்திரிகாவிடம் ஒரு திரிசூலத்தை கேட்கிறார். திரிசூலத்தை கண்ட திருப்பதியின் ஆன்மா நடுங்கத் தொடங்குகிறது. பைரவியை அங்கிருந்து வெளியேறச் சொல்கிறது. பைரவி தாந்திரிக மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்கத் தொடங்கி சமாதியில் திரிசூலத்தை வைக்கிறார். இதற்கு பிறகு அவள் 4 நந்திகளையும் வயல்களில் இருந்து 9 வகையான தானியங்களையும் கங்காஜியின் பாயும் நீரையும் கேட்கிறாள். இவை அனைத்தையும் கேட்ட பிறகு அவள் நந்திகளை 4 பக்கங்களிலும் கட்டுகிறாள். இதன் மூலம் ஆன்மாவின் அனைத்து சக்திகளும் தீர்ந்து போகின்றன. பைரவி கூறுகிறார், இன்று முழு நிலவு நாளை முதல் சுக்ல பக்ஷம் தொடங்கப் போகிறது. இந்த சுக்ல பக்ஷத்தின் முடிவில் திருப்பதியின் ஆன்மா அழிக்கப்படும். அதுவரை இந்த 4 நந்திகளும் இந்த கிராமத்தை எல்லா திசைகளிலிருந்தும் பாதுகாப்பார்கள். இதற்கு முன் யாராவது இந்த நந்திகளை தொட்டால் அல்லது இந்த தானியங்கள் அவற்றின் நிறத்தை இழந்தால் அல்லது ஒரு நபரின் நிழல் அதன் மீது விழுந்தால் இந்த ஆன்மாவால் ஏற்படும் அழிவை கடவுளால் கூட தடுக்க முடியாது.